அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டறிந்து வாழ்க்கையில் யாருடையாவது ஒரு கதை உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைய ஆளுமைகளை சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிற ஒரு ஆளுமை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆளுமை இளமையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முதுமையிலும் அதே இளமையும் அதே துடிப்புடனும் இன்று வரை சாதாரணமாக எப்படி சொல்றேன்னா இளமையில கூட இந்த முதுமையில கூட சந்தோஷமா ஜாலியாக எப்படி இருக்கிறது அப்படின்னா அவர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சமூக வலைதளங்கள்ல இருக்கலாம், இசை நிகழ்வுகள்ல இருக்கலாம், அவர் இருந்தாலே அந்த இடம் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கும். முபாரக் இலியாஸ் சார் இசையமைப்பாளர் அவர் தான் இருக்காரு. வணக்கம் சலாம், எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா, முதுமையிலும் இளமை திரும்புது அப்படின்னு. அப்படி இல்லை, நீ ஒரு மாதிரியா போகுது தெரியா பார்ப்போம். இப்போ இன்றைக்கு உங்களோட வயசு இருக்கும்போது இப்போ 70, 75, 80 வயசு, 73 வயசு, 1952. அப்போ இப்பவே நீங்க இவ்வளவு துடிப்பாகவும் ஒரு தாம் இருந்தீங்கன்னா ஒரு 18, 17 வயசுல எப்படி இருந்திருக்கீங்க? ரொம்ப மோசம். ஸோ அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளணும். 18க்கு அங்க ஒரு 10, 12 வயசுல இருந்து எங்களோட அம்மா SLBC பாடகி தானே, இஸ்லாமிய பாடகி. அவங்களோட நான் அவங்களோட ஸ்டூடியோ 9 அப்படி இருக்குதானாங்க, அவங்களோட போயிடும் உள்ளுக்கு போயிட்டு நீ எல்லாத்தையும் மியூசிக் அதெல்லாம் பார்க்குற அந்த அந்த இது தான் எனக்கு அது ஆரம்ப காலத்தில் அதை பார்த்து ஒரு நாளைக்கு இதில் நாங்களும் இன்வால்வ் ஆகும் உண்டு. அவங்களோட ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது அந்த நாளையில் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, எல்லாமே உண்டு, பேப்பரில் படிக்கணும், ரேடியோவில் கேட்கணும். அப்போ இந்த மில்க் மேட் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, மில்க் மேட். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல நான் குரல் கொடுத்து அவங்களோட கோரஸ் பாடினேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செய்ய சொன்னேன், ஒரு வெள்ளைக்காரன் சொன்னான் அந்த டைம். அதுதான் ஆரம்பம். என்ன கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? பானங்கள் பலவற்றிலும் அந்த அந்த வேர்ட்ஸ் எனக்கு, பானங்கள் பலவற்றிலும் தேநீர் பல்சுவையாய் மாற்று, அந்த ருசிமிக்க தேநீர், பானங்கள் பலவற்றிலும் தேநீர் பல்வகையா அப்படி அந்த மறந்துட்டு கிட்டத்தட்ட 10 வயசுல சொன்ன. இப்ப நான் சொல்ற கதை 62 வருடத்துக்கு முதல்ல உங்களுக்கு சொல்றேன், மறந்துட்டு. அப்படி அதை பார்த்து கொண்டிருக்குது. நீங்க சொல்லுங்க, கேளுங்க, இல்லாட்டி நானே பேசி கொண்டிருக்கேன். நீங்க பேசணும், அதுல அந்த போறது வாரது அந்த மியூசிக், அந்த நிறைய வயலினிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க, ஸ்ரீலங்கன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப பிக்டர் ரத்நாயக்க அவங்களும் வயலினிஸ்டாங்க அந்த டைம்ல. அவங்க வயலின் ஒரு 4-5 போல வாசிக்கும். என்னென்னா இப்போ இப்போ கீபோர்டு வந்ததுக்கு பிறகு தானே அந்த சுருங்கிட்டு பேண்ட் மியூசிக் கொஞ்சம் எக்ஸ்பேண்டில் கொஞ்சம் அந்த நாளையில் எல்லாம் வாசிக்கவே வேணும் எல்லாரும். இனி அதை பார்த்து கொண்டு இருந்து மனசில் சரியான ஆசை உண்டு, ட்ரம்ஸ் வாசிய கலைஞர் ஆகணுண்டு ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆர்வம் உண்டு. அதனால வெளியே ஸ்டேஜஸ் இருக்குன்னு தானே, இப்போ ஸ்டேஜஸ் குறம், விசக் வந்தாலும் இல்லாட்டி எந்த ஒரு இதுக்கும் வெளியே ஸ்டேஜஸ் தான் இருக்கும். டிவியில் தானே இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு, நாங்கள் போவே வேணும். இப்போ லைவ் எங்களுக்கு பார்க்குறது கிடைக்காது, அந்த சான்ஸ் இல்லை. அதில் பார்க்கணும். இந்த ட்ரமர்ஸ் இதுதான் எனக்கு, ட்ரம்மிங் தான் எனக்கு சரியான ஆசையாக இருந்தது. அந்த இதில் அப்படி யாரும் கொஞ்சம் கொஞ்சமாக 1973 ஒரு காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு, பேப்பர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கனால. அவங்களும் பாட்டா அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு டேலண்ட் சர்ச் வச்சாங்க. டேலண்ட் சர்ச், அதாவது அது தமிழில் எனக்கு சொல்ல தெரியாது, திறமை சர்ச்சிங் சம்திங் லைக் தட். அதில் பாடல்களுக்கு நான் என்ட்ரு ஆகினேன், ஆங்கில பாடல். அப்படி பார்த்து டாப் 10க்கு வந்தேன். அதோட முடிச்சு கிடைக்கல. சமுத்ரா ஹோட்டல், அது தாஜ் சமுத்ராக்கு இங்கால சமுத்ரான்னு இருந்துச்சு, அதுதான் அந்த நேரில் பிரசித்தி பெற்ற ஹோட்டல், அந்த ஹோட்டல் உண்டு. ஆமாம், அந்த டைம்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது பெருசா பேசப்படும் இல்லை. இந்த மாதிரி கிடைக்கிறது பேசப்படும் பெருசா, ரொம்ப இப்படி கிடைக்காது. இப்போ நீங்கள் இப்போ இன்டர்வியூ இன்டர்வியூ நான் போயிட்டேன், அதெல்லாம் கிடைக்காது அந்த டைமில். குறிப்பிட்ட ஆக்களோட விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் ஒன்று இருக்குது, அதில் மிஸ்டேக் சொல்கிறதுக்கு இல்லாத என்னென்னா கம்யூனிகேஷன். ரிஸ்வானுக்கு தான் இப்போ கம்யூனிகேஷன் கூட தானே. இவர் இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் கண்ட சுட்டி தான், எதில் கண்டிருப்பீங்க, எங்கேயாவது பறக்க கூப்பிடணுன்றீங்க. அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் சான்ஸ் இல்லை. யாராவது ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி கையால் பிடிச்சி கூட்டி போயிட்டு கொடுக்கணும், இவரை போடுங்கன்னு.
நான் ரொம்ப பேசுறேன்னு தெரியும். இல்ல இல்ல sir. இது வந்து ஆளுமைகள் தான் பேசணும், நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இல்லை அதுக்கு போரிங்காக இருக்கும் தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை முடிச்சுட்றோம். அப்படி வந்ததில் நான் அந்த இசை அது வந்தது அப்படி வந்து அந்த இதில் வர எனக்கு இப்போ ஒரு குரூப் ஒன்று அமைக்கிறதுக்கு சான்ஸ் ஒன்று எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார். எங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சிங்கள நண்பர் உண்டு, அங்கிள் உண்டு. அவர் என்ன செஞ்சார், நாங்கள் செய்வோம்னு சொல்லி 3 பீஸ் 4 பீஸ், அதாவது லீட் ரீதம் பேஸ், ஒரு ட்ரம்ஸ், கீபோர்டு இல்லை அந்த நாள். கீபோர்டு வந்து இருந்திருக்கு, YC10 ஒன்று வந்துச்சு, ரெட் கலர். உங்களுக்கு நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க, அதுதான் கீபோர்டே வந்து. அப்போ அந்த கீபோர்ட்ஸ் இருக்கல. அப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் 74. நான் அது 50 இயர்ஸ் பிந்துட்டு இப்போ எனக்கு இசை இதுக்கு துறைக்கு வந்து 50 வருஷம். எங்களோட இவர் யார், எங்களோட சர்தார் அந்த நேரம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்தாரு. அதில் வந்து இப்போ இசையை வந்து இசைக்குழு ஆரம்பித்து அது சொந்த இசைக்குலேருந்து அப்போ தண்டர் ஸ்பார்க்ஸ் இசைக்குழுவில் சேர்ந்து அவங்களோட பயணிச்சு இப்போ ஃப்ளீரா ஓகே. இன்னைக்கு இருக்கிற இசை கலைஞர்களும் நீங்க பார்க்குற உங்களோட அனுபவத்துக்கும் அந்த நேரம் இருந்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்ன, நீங்க ரெண்டு இதையும் பார்த்துட்டு துறை சார்ந்த நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி இருக்கு அந்த மாற்றம்? குறை கூறத்துக்கு ரெண்டு பக்கம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து எதையுமே எக்ஸ்பீரியன்ஸில் கையால் மேனுவலி செய்யவே வேணும். மேனுவலின்னா தமிழால் மேனுவலான்னு செஞ்சு காட்டே வேணும். அதை அடிக்கிறேன் செய்முறையாக செஞ்சு காட்டணும். தட்ஸ் ரைட். இப்போ எங்களுக்கு டெக்னிக்கலால் நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். என்ன சார் கேட்குறதுக்கு இருக்குது, இங்கே போட்டு கேட்க அங்கே கேட்க. அவங்களுக்கு அப்படி இருக்கல அந்த காலத்தில். ஸோ அவங்க கொஞ்சம் திறமைசாலிகள்னு நான் சொல்லுவேன். அவங்கள நான் இவங்கள மட்டும் தட்டே இல்லை. ரெண்டு வேலை அதை எழுதி எல்லாரையும் பார்த்து ஒரு மைக்கில் எல்லாம் நாங்கள் ரெக்கார்டிங் செய்யும் போது அவ்வளோ மைக்ஸ் இருக்காது. இப்படி இது இல்லை. அதுலேயும் திறமையாக அவங்க மியூசிக் டைரக்டர் செஞ்சுருக்குறாங்க. செஞ்சு வந்து அவ்வளோ அதுதான். சரி சார், அவங்க இவ்வளோ இசை கச்சேரிகளை பார்த்துருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நேரம் பாடல்கள் அந்த நாளையில் இனி இருந்தார். தமிழ் பாடல்களுக்கு PB ஸ்ரீனிவாஸ் இருந்தார். சவுந்தரராஜன் பாடல் நான் அநேகமாக எங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல். உங்களுக்கு இப்போக்கு நான் இந்த எங்கட மறைந்தார் கிட்டத்தில் P. ஜெயச்சந்திரன் அவர் இறந்து போயிட்டார். அவட ஒரு 2 வரி பாடி காட்டுற அவட பாட்டு ஒன்று. ஓகே. அது என்னது வந்து ரைட், பொண்ணென்ன பூவேன ஒரு 2 வரி பாட. பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போவாது கண்ணே. மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ யார் வருவா. இப்படி போகுது பாட்டு. நிறைய ஏதோ மிஸ்டேக் நடந்த ஏதாவது? இல்லை நாங்கள் வேற கான்வர்சேஷன் சார். என்னன்னா இப்போ மியூசிக் பண்ணும்போதும் சரி, பாடகர்களை தெரிவு செய்யும் போது சரி, இந்த லிரிக்ஸுக்கு மியூசிக் பண்ணுற இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும்போது இப்போ வந்து லிரிக்ஸ் ஒன்று வாரத்துக்கு முன்னாடி டியூன் ஒன்று போட்டு கொடுத்துட்டு செய்கிறாங்க. மெலடியை போட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு லிரிக்ஸ் எழுதுறாங்க. இதில் எது லேசி, எது கஷ்டம், எது இலக்கு இருந்த விஷயங்கள்? மியூசிக் டைரக்டருக்கு லேசு வந்து மெலடியை போட்டுட்டு, கவிஞருக்கு கஷ்டம் வந்து கவிஞருக்கு அவருக்கு மெலடிக்கு முதல்ல போட்டால் தான் அவருக்கு லேசு. இது 2 பேருக்கு 2 பக்கம் இருக்குது 50-50. ஆனால் 2ம் சக்ஸஸ் ஆகும். இந்த திறமை என்னென்னா இப்போ எழுத்தால் அந்த லிரிக்ஸ் எழுத என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இந்த கவிஞர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தானே. வசனத்தை சின்ன ஷார்ட் ஆக்கி சார் செஞ்சிருவாங்க. ஆனால் மெலடியை போட்டுட்டு வசனம் போட்டால் தான் நல்ல மெலடி நல்லா இருக்கும். அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்கத்தால் நீங்கள் லிரிக்ஸை போட்டுட்டு மெலடி போட்டால் மெலடியில் சில நேரங்களில் சோட போயிடும். இப்படி வரணுமே இங்கே அந்த கார்ட் ஒர்க்ஸ் சேஞ்ச் ஆகி இப்படி வர்றதுக்கு கஷ்டம். என்னென்னா அந்த இப்போ சொல்லுவோமே, இப்போ சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன்னு இருக்குது. அது பழைய வேற பாட்டில் அது சரியாக வராது.
எங்க ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ணாரு உங்கள இருந்து ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு கொஞ்சம் லிரிக்ஸ் நினைவில் ட்ரைபல்லாடி எடுத்து தான் பாடணும். ஓகே, எடுத்து பாடுவோம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இருங்க, அப்படி பேசிக்கொண்டே நாங்கள் எடுக்கிறேன். கொஞ்சம் இல்லாட்டி அந்த இல்லாட்டி ஒரு வேர்ஸ் பாடையெல்லாம் போயிடும். ராசாத்தி ஒன்று நினைவு இருக்குது, அது மேல அவருக்கு ஒரு சரி பாப்போம். அதீத அன்பு இருக்கு. அப்படியா? ஜெயச்சந்திரன் தானே? இருங்க பாப்போம். ராசாத்தி. அதே போல சார் வந்து இப்ப உங்களை வந்து தொடர்ந்து நிறைய இசை கச்சேரிகள்ல பாக்குறோம். அந்த நேரத்துல நீங்க வந்து இசையமைக்கும் போதோ அதே நேரத்துல உங்களை ஸ்டேஜ்ல பார்த்துட்டு உங்களோட ரசிகர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க, ஆட்டோகிராஃப்லாம் அந்த நேரத்துல வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்பயும் வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவங்க இப்ப வந்து ஆட்டோகிராஃப் முடிஞ்சிட்டு, இப்ப போட்டோ செல்ஃபி எடுக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் எடுக்கத்தான் செய்யறாங்க. ஏனண்டா இப்ப வந்து இப்ப ஆட்டோகிராஃப் எடுத்து அந்த ஆட்டோகிராஃப் போட்டுருவாங்க. அந்த காலம் இருக்குது, எனக்கு இருக்குது, கொண்டு வர வந்துட்டேன். அதுல தெரியாத இதை போட்டிருப்பாங்க, அந்த மாக்கு இந்த மாக்கெல்லாம் போட்டு நிறைய ரசிகர்கள் இருந்துருக்காங்க. ஸ்டேஜ்ல பாடி வந்து நான் கீழே வருவோம் தான் வந்தோடனே வந்துடுவாங்க எல்லாரும் வந்து, இல்லாட்டி பேப்பர் ஒன்றில் ஏதாவது எழுதி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இல்லை அந்த காலத்துல. யாராச்சும் லெட்டர் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் பெரிய கதை இல்லை, அதை நீங்க கேட்டீங்கன்னா வீட்டு அது ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்கா 25, 24, 25 வயசுல பேண்ட்ல இருக்கும் போது ட்ரம், அந்த காலத்துல ட்ரம்ஸுக்கு சின்ன ஒரு விஷயம், அந்த காலத்துல ட்ரம்ஸுக்கு நிறைய மவுஸ் இருந்தது. மவுஸ் இருந்தா மக்கள் அங்கே ட்ரம்மர் கிட்ட தான் எல்லாம் போவாங்க. தெரியாத எல்லாரும் என்ன கொஞ்சம் சொல்றது கூட அந்த நாளையில. அது வந்து ஆக்டோபேட் இல்லை, நாங்கள் சொல்ற அந்த காரணம் என்னன்னு சொல்லணும் தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும் ட்ரிபிள் காங்கோட ட்ரம்ஸ், ட்ரிபிள் காங்கோன்னு இருந்துச்சு இளையராஜா. அந்த அதுதான் அவரோட மெயின் இந்த பாட்டுக்கு. அது அப்படி வந்து இந்த ஆக்டோபேடுன்னு ஒன்று வந்துச்சு. இவர் தான் ட்ரம்ஸோ ஒரு தூக்கி போட்டாரு. அதில் எல்லாமே இருக்குது, ட்ரம்ஸோ உங்களுக்கு எது மகவட்டுறது எல்லாம். இப்போ நான் பார்த்த இந்த ட்ரம்மிங்ல இருந்து எனக்கு கொஞ்சம் சைட் ஆகுறமா இருக்குது. எனக்கு வேலை குறவு, கவுண்ட் பண்ணுறதும் அடிக்கிறதும் சிலது இல்லை. அது ஆக்டோபேடெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்கிறோமா, உண்மையை தான் சொல்கிறேன். இல்லை அது ஆக்டோபேடை கவர் பண்ணுறமா வந்து ரெக்கார்டிங்கு போனால் அதுதான் நடக்குது. நான் அதுலேருந்து இதுவாக விலகிட்டேன், வெளியே ரிதம் கிட்டேன். அது வேலருக்கு தானே பாடலாம் அதோட அது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இப்போ அது ட்ரம்ஸ் விட அது நல்லா வேண்டிய நேரத்துக்கு பாடலாம். ஓகே, இந்த ட்ரம்ஸ் அடிக்கும்போது இப்படி கையெல்லாம் சுற்றுவாங்க, வேலையெல்லாம் சுற்றி இதில் பேண்டெல்லாம் கட்டிட்டுலாம், அதெல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் இந்த ஸ்டைல் பண்ணி அடிச்சு ஸ்டைல் பண்ணிட்டு அதில் ஒரு ஹோல்டு இருக்குது. இப்படி பிடிக்கிறவங்க இருக்காங்க. இது ஜாஸ் ட்ராமஸ் செய்வாங்க, சரியா? நார்மல் ட்ராம்ஸ் இப்படி செய்வாங்க. அதில் இந்த ரோலிங்ஸ் இருக்குது. இப்போ நான் சங்கீத மேகம் அந்த பாட்டு ஒன்று இருக்கு, நான் செய்கிற காலத்தில் இந்த ஆக்டோபேட்லாம் இல்லை. அப்போ நான் ஸ்டார்டன் ஒரு ரோலிங் ஒன்று இருக்குது, சர்வியா செய்யணும் ரோலிங் வரணும். அந்த டைமிங் மிஸ் ஆகினா பாட்டு முழுசாங்க போயிடும். அந்த துண்டுக்கு வந்து எனக்கு வருது ட்ரம்ஸ், அதை நான் செய்யணும். அந்த நாள் ஒரு அதுக்கு சொல்கிறது, அந்த நாள் எங்களுக்கு நிறைய த்ரில்ஸ் இருந்துச்சு ட்ராமிங்கில் இருக்கும் போது. அதாவது நிறைய எங்களுக்கு வேலை இருந்தது. இப்போ ஆக்டோபேட் ட்ரம்ஸ் நிறைய கிளைகள் இருக்குது இப்போ அவங்களுக்கு. ஸோ எங்களை பாரக்லியா சார் இணைஞ்சிருக்காரு, நிறைய விஷயம் பேசுகிறோம். நான் நிகழ்ச்சிக்கு பிரேக்கு போகிறதுக்கு முன்னுக்கு சரி அவங்க பாடல் இந்த ராசாத்தி ஒன்று, அது உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு நான் பாடுறேன். ஏதாவது பிள்ளையா இருந்தால் குறைச்சிக்கோ. ஒரு ஜோக்ல சொல்ற மாதிரி இருக்கு இந்த நாகேஷ், ஏதாவது பிள்ளை இருந்தா. சரி சரி சரி, ரைட், பாடட்டா? ஓகே. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண குயில், காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிலே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு,
பொன்மான ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். என்னமோ பிள்ளையில தான் மிஸ்டேக் இருந்தா நிச்சயமா. ஒன்றும் இல்லாம இசைக்கருவி இல்லாம ஓகே. இன்றைக்கு வந்து நிறைய இசை கலைஞர்கள் வந்து ஸ்ரீலங்கால நம்ம இலங்கை எல்லாத்துக்கும் தமிழ் இசை கலைஞர்கள் குறிப்பா வந்து தமிழ் கச்சேரிகள் நிறைய வாய்ப்புகள் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தமிழ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து கச்சேரி நடத்துறாங்க, அதுல ஆட்களே இல்லாம இருக்குது. தமிழ்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று போகுது இப்ப. அதாவது இந்த இந்தியனை நான் அவங்களால தான் அவங்களோட பாட்டு தான் நாங்கள் பாடுறோம். ஆனா நிறைய இந்தியன்ஸ் தாக்கம் இருக்குது இப்ப. ஆமா, கொஞ்சம் வசதி உள்ளவங்க கொண்டு வராங்க, அது நல்லா. அதுல எனக்கு என்னன்னா எங்கட கலைஞர்கள் சேர்த்து செஞ்சாங்கண்டா ஒரு 50-50 பேர். நான் சொன்னேன் எல்லாரும் என்னோட கோரிக்கை கூடும், ஆனால் நான் உண்மையை சொன்னேன், ஐம் நாட் ஸ்கேட், நான் பயப்பட இல்லை. அதாவது 50-50 எங்கட கலைஞர்களும் கொஞ்சம் இருந்தாங்கன்னா அதில் இருந்திருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு வரும். இப்போ அவங்க மங்கி கொண்டே போகிறாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்ணுறாங்க. பாட்டை விட்டுட்டு கச்சேரிகளுக்கு இப்போ எடுக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் பேண்ட் எடுத்துட்டு நல்லா இருக்குது, அது நல்ல சூப்பர், நல்லா வாசிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நடக்கும். இன்னொன்று நடக்குது தானே, நானும் அதில் இருக்கிறேன். இந்த கெராக்கி போட்டு உண்மையை சொல்லணும் தானே, இந்த கெராக்கிய அவங்களுக்கு இப்போ வெட்டிங் ஹவுஸ் ஒன்றுக்கு அவங்களுக்கு பண விஷயத்துலேயும் குறைவாக இருக்குது. பட்ஜெட், தட்ஸ் ரைட் தம்சீன் ராஜன், பட்ஜெட் தான், பட்ஜெட் குறைவு. ரெண்டாவது இப்போ அதில் யாரும் இந்த சிங்கர்ஸ் தானே வேணும், வேறு யாரும் தேவையில்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அது ஒரு அதைத்தான் இப்போ வெட்டிங்ஸில் நிறைய அதே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. யாருக்கு குறையுது தெரியுமா? பாடகரை பார்க்க வாத்திய கலைஞருக்கு தான் சான்ஸ் குறையுது. இப்படி கொஞ்சம் தாக்கம் இருக்கத்தான் செய்து, வேலை சரியாக வரக்கூடும். பார்ப்போம். சரி, நீங்க வந்து வாசிச்சதுலையோ இல்லைன்னா நீங்க கலந்து கொண்ட ஒரு இசை நிகழ்ச்சியிலையோ உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கா? மறக்க முடியாதது நிறைய இருக்கு. எதை சொல்றது? ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாச்சும் என்ன சொல்றதுக்கு இருக்குது? ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது இல்லை, நான் ஏதாச்சும் நீங்க ஒரு டியூன் போட்டிருப்பீங்க, சிங்கர் வேற பாட்டு பாடி இருக்கலாம், இல்லை அதுக்கான தயார்படுத்துறாங்க. நிறைய மெமரி பவர் குறைவா இருக்குது. அதில் நீங்க சொல்ற நடந்திருக்குது, நிறைய இந்த ரெக்கார்டிங்ஸ்ல நடந்திருக்குது. எங்களுக்கு இன்னொன்று சொல்லலாம். உங்களுக்கு இப்போ ட்ரக்ல ஒரு பாட்டு ஒன்று, நேற்று வரை நீரோ பாட்டு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டூடியோ நிஷுவா இங்கே அங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் நம்புங்க, பாடினதுன்னா தான், ரிதம் கிட்டார் அடித்ததுன்னா தான், ட்ரிபிள் கொங்கோ அடித்ததுன்னா தான், ட்ரம்ஸ் அடித்ததுன்னா தான். ஆனால் ஆக்கள் போட்டுட்டேன், மறக்க முடியாது. அது நல்லதாக போச்சு எனக்கு. நான் பார்த்தேன் இப்போ ஒருத்தர் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கல அந்த பாட்டு போய் பாடணும். அப்போ அதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது தானே ஒரு பாட்டுக்கு. அந்த டைமில் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முதல். இப்போ தேவையில்லை, இப்போ யூ கேன் டூ இட் ஈஸிலி. அப்போ எல்லாம் தனித்தனியாக ட்ராக்ஸ் இருக்குது, ஆனால் வாசிக்கவே வேணும். யூ ஹேவ் டு ப்ளே. அப்போ நான் செஞ்சேன், முதலாக பாடினேன். சாரி, இந்த ரிதம் அடித்தேன் நாங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட்டில் அடிச்சுட்டு ட்ரக்குக்கு அப்புறம் காங்கோ, ட்ரிபிள் காங்கோ, ட்ரம்ஸ், அப்புறம் பாடினேன் லாஸ்ட்டில். நான் அது செஞ்சுருக்கிறேன். அதுண்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லை, கொஞ்சம் நினைவு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த நேரத்தில் இப்போ இலங்கை வானொலித்துறையாக இருக்கலாம், அதே மாதிரி இலங்கையில் இருந்த ஊடகங்கள் வந்து வெளிநாடுகள்லையும் வந்து நிறைய பேரால் விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் உங்களுடைய இசை கச்சேரிகளும் மாசத்துக்கு கொண்டு வாரத்துக்கு கொண்டுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அதுலேயும் ஒளிபரப்பானது. அதே மாதிரி தொடர்ச்சியாக பெரும்பாலான இசை கச்சேரிகள் நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து அது வந்து குறையுது. பட் அந்த நேரம் வெளிநாட்டில் இருந்தும் உங்களுக்கு வந்து அழைப்புகள் வந்திருக்கும் இசை கச்சேரிகளுக்கு வர மாதிரி. அந்த மாதிரி அழைப்பு வந்திருந்து எங்களுக்கு. இப்போ அந்த நாளில் எனக்கு நான் தனிப்பட்ட முறை உண்மையை சொல்லணும், நான் வந்து டிஃப்ரெண்ட் தமிழ் ஃபீல்டில் இருக்கேன். அப்போ எங்களுக்கு அழைப்பு இல்லை. நான் சிங்களம், இங்கிலீஷ், ஆங்கிலம், வெஸ்டர்ன் அதில் தான் இருந்தேன். 80s பிறகு தான் நான் இங்கே வந்தேன். அதாவது நான் சொன்னேன், நான் வந்து நான் மிடில் ஈஸ்ட் போனேன் 1977. இல்லை எவ்ரி இயர் வந்து 3 years வரும்போது தண்டர் ஸ்பார்க்ஸ் மீட் ஆகிட்டேன் என்னோட ஃப்ரெண்டால். அவங்கள்ட்ட இணைஞ்சத்துக்கு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் வந்தது, எல்லாம் இன்டீரியர் தான், எங்களுக்கு வெளியே வர இல்லை.
இப்போ பக்கத்தில் இப்போ ஒரு 8 சுனாமி எப்போ வந்தது? 2004. 2004. அது சரியாக வர்றதுக்கு முதல்ல மலேசியாவில் எல்லாம் முடிஞ்சு ப்ரோக்ராம் நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ பேர் போகிறோம், எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போகிறதுக்கு 2 நாளுக்கு பாட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லாம். அங்கேருந்து ஒரு கால் ஒன்று வருது, ஆரேஞ்ச் அலர்ட் உண்டு. ரெட் அலர்ட்டில் ஆரேஞ்ச் அலர்ட். யார் அங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் விட மாட்டாங்க போல. அப்படி கொஞ்சம் சார் சந்தேகம் வருதா, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அப்படியே அந்த ப்ரோக்ராம் போயிட்டு அப்படி ஒரு துப்பாக்கியமான நிலைமைக்கு நான் சரியான பிளானில் இருந்தோம் நிறைய. அப்படியே வேறு டூரெல்லாம் செட் ஆகுறதுக்கு இதாக போச்சுதான். ஓகே சரி, அதே மாதிரி சார் இப்போ உங்களுடைய இப்போ இருக்கிற இன்னும் சாரி 1 செகண்ட். அப்போ அதுக்கு முதல் குஷ்பு வந்தாங்க, இங்கேக்கு வந்தாங்க அந்த நாளையில். டான்ஸ் மாஸ்டர் இப்போ பெரிய டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. யார் அவங்க? கலாட தங்கச்சி. யார்? கலா மாஸ்டர் தங்கச்சி. சரி, அவன் நினைச்சுக்கணும். அவர் தான் அவரோட அசிஸ்டன்ட். ஒரு புள்ளியோண்டு வந்துடுற கொஞ்சம் அந்த கமலாசன் படத்துலேயும் அவன் இருக்கிற ஒரு படத்தில். அப்போ நாங்கள் எங்களுக்கு தான் புக்கிங். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்க என்ட்ராவுக்குள்ளே போவோமா பாட்டு இருக்குது, அதைத்தான் நாங்கள் வாசித்தோம். வந்து பாட்டெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த நேரம் அதுதான் சொல்கிறேன், இவ்வளோ வசதி இருக்குல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. யாராவது கேமராமேன் எடுத்தாரு, அவரை கண்டுபிடிக்கலாம். கேமராக்காரர் யார்? நாங்கள் அவங்களுக்கு வாசித்தோம். அவன் வந்து வாசிக்கணும். அவரோட பாட்டுகள்லாம் வந்து அவங்க வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே சார், அதே மாதிரி இப்போ கான்சர்ட்டில் வந்து மியூசிக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லைன்னா சினிமா துறைன்றது குறிப்பாக சிங்கள சினிமா துறைகள் எல்லாம் சொல்கிறேன். உண்மைக்கு சொல்ல போனால் சிங்கள சினிமாவுக்கு நான் ட்ரம்ஸ் வாட்சிருக்கிறேன். யாருக்குமே தெரியாது. பூனிக்காண்ட ஒரு படம் ஒன்று வந்துச்சு 1974 75 தான் இருக்கு, 75 சாரி. அதில் நான் வாசித்து படமும் வந்துச்சு. ஆனால் அந்த நாள் இப்படி யார் இப்போ இருந்ததுக்கு உங்கள்கிட்ட சரி சொல்கிற ரிஸ்வான் எனக்கு அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடுங்கன்னா நீங்கள் அந்த பாட்டையாவது போட்டு சார் எங்களையெல்லாம் சொல்லி இவர் முபாரக் ப்ளே பண்ணுறான். அந்த நாளில் நத்திங். நான் ப்ளே பண்ணினா அது உள்ளுக்கே போய் பேர் போட்டிருப்பாங்க. மோனிகா படத்துல பேர் சிங்களத்தில். இசைக்கலைஞருக்கு அது பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு. சரியான சந்தோஷம் எனக்கு. நான் வீட்டில் அங்கே எல்லாட்டும் போய் சொல்கிறேன், எந்தாலும் ஸ்டூடியோவில் நான் ரெக்கார்டிங் பண்ணின அந்த பாட்டுக்கு இந்திராணி பேர் தான் பாடினாங்க. இளைஞர் இருந்ததுக்கு அது யாருக்குமே சொல்கிறதுக்கு ஒருத்தர் அப்படி சொல்கிறதுக்கு அந்த இப்போ மாதிரி மீடியா ஸ்டைலில் ஒன்று இருக்கு இல்லையே. இப்போ நீங்கள் வந்து இப்போ இசைத்துறையில் வந்து உலகம் பயணிச்சாலும் குறிப்பாக எத்தனை பாடகர்கள் உங்ககிட்ட பாடி இருக்கிறாங்க நீங்கள் இசையமைச்சதுக்கு? அதில் நான் இசையமைச்ச பாடல்கள் இல்லை. நான் வந்து அசிஸ்டண்டாக செல்வராஜா மாஸ்டருக்கு இருக்கிறேன். அவர் இலங்கையில் உங்களுக்கு தெரியுமே, அவர் சொந்த. நாங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு 100 பாட்டு சார் செஞ்சுருக்கோம். 100 பாட்டு? ஆமாம், எல்லாம் சொந்த பாட்டு, இலங்கை பாட்டு. அதுதான் எனக்கு சரியான மிஸ்டேக்காக நான் கேட்ட அந்த பாடல்கள். மறைக்கார் ராமதாஸ் ஸ்டூடியோ ஒன்று இருந்தது, சின்ன ஒரு ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் தான் இதெல்லாம் செஞ்சோம். சொந்த பாடல்கள். நான் தான் எல்லாம் செல்வராஜ மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், டியூனிங் அது இதெல்லாம். அப்போ வாசகர் யார்? எங்களோட ரத்னத்துறை இருந்தார் தம்பி. அந்த பாடல்கள்லாம் எங்கே? அதைத்தான் நான் கேட்குறேன். எனக்கும் அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு. எனக்கு டைம் இல்லை. இப்போண்டா எவ்வளோ சரி ஷுவராக எடுத்துடலாம் தானே. நம்பினா 100 பாடல் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் வந்து 1 hour நடக்கும். அப்போ ஒரு 7 பாட்டு போட்டு பாடுபடும். அப்படி நிறைய செஞ்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு 15 செஞ்சுருக்கோம். அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி, அந்த ஆவணப்படுத்தல் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று செஞ்சு வைக்க இல்லையா? எனக்கு ராமதாஸ் தான் அவரோட பேர் நான் அனௌன்ஸ் பண்ணுவார் தமிழில். அவர் அருணா செல்லத்துறை அவர் இருந்திருந்தான்னு நான் கேட்டிருப்பேன். அவர் தான் எல்லாம் நாங்களோட ஸ்டூடியோலாம் கவனிச்சவர். கம்யூனிகேட் இல்லை அடையாள மனம் அர்த்தம். அதே தான் காதம்பரி வாசித்தோம். அது 3-4 ப்ரோக்ராம் பார்த்து சொந்த இசையில் தாண்டஸ் பாட் புஷ்பா ராஜேஸ்வரி பாடு நல்ல பாடல்கள், எல்லாம் நல்ல அழகான பாடல்கள். அதுவும் இல்லை எங்களுக்கு. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள்? 7 ஸ்வரங்களில் பிறந்திடும் ராகங்களே எந்தன் வாழ்விலே அழியாத கோணங்களே. இது நான் பாடல, புஷ்பா ராஜேஸ்வரி பாடின லேடி. அழகான பாட்டு. நான் தான் சுவாசிச்சதுக்கு இன்னும் நிறைய பாட்டு அதிலே செஞ்சோம். அதில் 3 ப்ரோக்ராம் செஞ்சோம். இது யார்கிட்ட போய் கேட்குறது எனக்கு தெரியாமல் இருக்குது.
சரி இந்த இன்டர்வியூ பார்த்துருந்தா சரியா இப்ப நான் சொன்னது நல்லதா போச்சு. அது நீ சொன்ன என்னடா, நான் எல்லாரும் நினைப்பாங்க நான் ஒன்றுமே செஞ்சது இல்லைன்னு. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். சரி இப்ப நீங்க அப்படி ட்ரம்பா அதுக்கு நான் மியூசிக் அநேகமா எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சைடில் நான் தான் அந்த மெலடி எல்லாம் நான் செஞ்சதெல்லாம். சாரி. அதே மாதிரி இப்போ அந்த இசை கச்சேரிகள் நடத்துறதுக்கு குழுக்களா இசைக்குழுக்களா வந்து சேர்ந்து வருவாங்க. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் தனியாக ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ தனியாக இசைக்குழுக்களை ஆரம்பித்து கச்சேரிகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை, இது நடந்து நான் ஸ்டார்ட்டே வச்சுட்டு தனியாக செஞ்சதானே. செஞ்சதால இப்போ தனியாக 2 ஒரு தமிழும் சிங்களமும் இங்கிலீஷும் கலந்து செஞ்சுட்டேன் நான் நிறைய. நான் திரும்ப 80s வந்ததுக்கு அப்புறம் தண்டர் ஸ்பாட்ஸோடு இருந்துட்டேன். ஆனால் அவங்களோட தான் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன். அதாவது இணைஞ்சி மியூசிக் செஞ்சு ரெக்கார்டிங் 4-5க்கு நானே வாசிச்சு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். காலப்போக்கில் அது மாதிரி அது குறைஞ்சிட்டே வரும்போது நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், இசைத்துறையில் ஏதாச்சும் செய்யணும்னு முயற்சி செய்யலை, இல்லைன்னா விட்டுட்டீங்களா? இல்லை, அது என்ன மிஸ்டேக் தான், நான் முயற்சி செய்யலை. என்ன காரணத்தால? காரணம்னா டூ மச் க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரௌட் தான் இருந்தது. இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிட்டுது. அதுதான் சொன்ன எலக்ட்ரானிக்ஸ் தான் அதுக்கு முதல் காரணம். நாங்கள் வாசிப்போம் லைவா. சார் இப்போ வந்து நாங்கள் சினிமா பார்க்குற காலத்தில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் இந்த காலம் சாதாரண அந்த பீரியட்ல வந்து திறக்கவே இல்லை. 80s இல்லையா? நீங்கள் 80s இல்லை, நாங்கள் இதெல்லாம் 90s தான் நான் கொஞ்சம் அமர்ந்தது. அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சதா 90s சொல்லுங்க சார். அப்படின்னா அது வந்து கொஞ்ச காலத்துக்கு பேசப்படுது. இலங்கையில வந்து நிறைய விஷயம் பேசப்படுற இசையில வந்து பைலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பயும் வந்து அதுக்கான கிராக்கி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான இதுகள் தளங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த டிஸ்கோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்ல சப்ஜெக்ட் தான் வந்தீங்க. நல்லா நீங்க கேட்டதுக்கு. அதாவது இப்படி இருக்கும்போது இளையராஜாவும் இருக்கிறார் அந்த காலத்தில். இந்திரராஜாவும் டிஸ்கோவும் சேர்ந்த காலத்தில் ஸ்பெஷல் ஹிந்தியிலேருந்து பப்பி லஹரி அப்படின்ற ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் அந்த டிஸ்கோ ஸ்டைல்ன்ற எல்லாருக்கும் ஒரு, அதாவது அந்த காலத்தில் போனியம்னு இருந்தது. போனியம்ன்ற ஒரு இங்கிலீஷ் குரூப் இருந்தது. அவங்க தான் அந்த டிஸ்கோ ஸ்டைல் பாட்டில் வந்து பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன் அந்த பாடத்து அந்த ஒரு பீட் ஒன்று இருக்கு, அந்த டிஸ்கோ ஸ்டைல் அப்படி வரும். இவர் என்ன செஞ்சுட்டாரு, அது ஸ்டைலை மாற்றிட்டாரு. ஹிந்தியில் டிஸ்கோ ஸ்டைல் கொண்டு வந்துட்டார். கொண்டாந்தா தமிழ் படத்துக்கு அந்த அவரோட பாடல் ஹிந்தியிலும் தமிழுக்கு, அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவோமே உங்களுக்கு, என் நினைவு தானே ஏங்குதே, அப்போ டிஸ்கோ பீட்டில் போகுது. அப்போ அதில் அந்த அவர் யார், ஆனந்த் பாபு, அவரோட டான்ஸும் அந்த எலக்ட்ரானிக் டான்ஸும் அந்த பீட்டும் சரியா டிஸ்கோ டான்ஸ்லயே பேர் வந்து அது ஹிந்தியில டிஸ்கோ டான்சர் தான். மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சது அது. யாதாரா யாதாரா அப்படி ஒரு பாட்டு வந்துச்சு. அதுதான் அது தமிழுக்கு. அப்போ டிஸ்கோ வந்து அப்புறம் என்னை யாரும் தொட்டது இல்லை என்று நினைக்க நீங்களாம் கேட்டிருக்க மாட்டீங்க. இல்ல அந்த படங்கள் பார்த்துருக்கோம். அப்படியான டிஸ்கோ ஆக்கிரமிப்பு நடந்துச்சு. அந்த பீரியட்ல வந்து நிறைய இசை சம்பந்தமான திரைப்படங்கள், இசை ஈவெட்டுகள் எல்லாம் நிறைய வந்து ஒரே கிளப் சுவரா இருக்கும். அந்த பாடத்துல ஒரு ஒன்றும் கதாநாயகி பாடகியா இருப்பாங்க, இல்லாட்டி இவர் ஹீரோ பாடகியா இருப்பா, இல்லாட்டி குரூப் ஒன்று கதையா இருக்கும் தானே. மிச்சம் தேவையில்ல உங்களுக்கு மைக்மோ உண்டு, அது வேறொரு ஸ்டைல் உண்டு. எங்கட யாரு கமலாசனும் ரஜினிகாந்த் இணைந்து நடிச்சாங்களா, அதுல பேண்ட் ஒன்றே இருக்குது. எங்கேயும் எப்போதும் அந்த பாட்டெல்லாம் இருக்குது. அதுவும் பேண்டை பத்தி கதை தான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப என்ன காட்டினீங்க எனக்கு மறந்து. அதுதான் அந்த ஹிந்தி பாட்டு பைலா, அப்புறம் வந்து இந்த டிஸ்கோ சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டிருக்கேன். பைலா வந்து பைலான்ற 6/8 பீட் தான் அந்த பைலா. இப்ப அடி என்னடி ராக்கம் அது வந்து பைலா பீட் 6/8 பீட். இந்த 6/8 பீட்ன்றது யாருக்கும் கொஞ்சம் ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இப்போ எங்கேயா போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர் ஒன்று பாடுங்கள் ஒன்று அதுதான் அந்த 6/8. அந்த இசை வந்து போர்த்துகீஸ் வந்து ஸ்ரீலங்காவில் அது பைலா. அதான் பைலா போர்ச்சுகீஸ் சாரி கப்ரிஞ்சான்னு ஒன்று வந்துச்சு. அது வந்து இப்போ தமிழ் சினிமாக்கள் இப்போ சமீபத்தில் வந்து பீஸ்ட் படத்தில் விஜய் உங்களுக்கு தான் தெரியுமா அந்த படத்தில் அதே மாதிரி தானா சேர்ந்த கூட படத்தில் பில்லு அப்படி ஒரு பாட்டு, அப்படி 2-3
பாடல்களை பயன்படுத்துறாங்க. கஃபரிஞா பாட்டு அது வந்து இலங்கையில இருந்துதான் கூடுதலா வந்து தமிழ்ல வந்து பாடப்படுது. தமிழ்ல சிங்களத்துல நிறைய பாடிட்டாங்க. சிங்களத்துல. தமிழ்லயும் இலங்கையில இருந்துதான் வந்தது அப்படின்னு. தமிழ் இப்ப அதுக்கு பிறகு இந்த கண்ணன் நேசம்னு ஒரு குரூப் ஒன்று இருந்தாங்க. அவங்க எல்லாமே பாடலாம் ஆடிச்சாங்க. அதுக்கு பிறகு பரமேஷ் கோனேஸ் அவங்க இப்ப பிரிஞ்சிருக்கா ஏதோ காரணத்துக்கு அதுன்னு தெரியாது. அவட உனக்கு தெரியுமா ஒரு பாட்டு ஒன்றுக்கு நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது பைலா இல்லை, ஆனா ஒரு பப்பு ஸ்டைல் பாட்டு. உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பதுன்றது. அது வந்து பரமேஷ் பாடினது ட்ரிங்கோ திருக்குறளையா. சரி, இப்ப சில கேள்விகள் உங்க மனசுல இருக்க டக் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? இளையராஜா. இளையராஜா. உங்களுக்கு பிடிச்ச பாடகர்? நிறைய இருக்குது. ஒன்று சொல்றாங்க இல்லை, அதாவது அந்த இந்த மான் நல்லா பிடிக்கும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்? ஆனா இந்த மாநில இளையராஜா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப நான் தரணா உங்களுக்கு சொன்னது. உங்களுக்கு பிடிச்ச பாடகி? பாடகி வந்து அப்படித்தான் இருக்கு. சித்ராவும் பிடிக்கும், ஜானகியும் பிடிக்கும், ரெண்டு பேரையும். சரி, எதுவுமே உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல்? நேற்று வரை நீ யாரும். ஏனென்றா அதுல ஒரு பீஸ் வருது. அது வந்து யாருக்கும் நடந்திருக்கு. அது காதல் இருக்கிற டைப் பாய்ஸுக்கும் அது. அதாவது உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்ற, அதாவது அவங்க பார்க்குறாங்க. உன்னை நான் பார்க்கும் போது அந்த கேர்ள் வந்து மண்ணை நீ பார்க்கின்ற, பின்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்ற. பார்க்கும்போது அந்த கள்ளத்தனமா நீங்க பார்க்கறாரு அந்த லேடி பார்க்க, அந்த கேர்ள் பார்க்குற. நேரிலே பார்த்தால் என்ன உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம்? நில என்ன தேர்ந்தா போதும். சரி, ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. சரி, இளமையா இருந்த காலத்துல உங்களோட வயசு அப்படி சொல்றா இருந்தா ஒரு சுவாரஸ்யம்டா. மேரேஜுக்கு முன்னால எனக்கு ஒரு ஜெஃப்னால இருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு லேடி காக்கு கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் கொண்டு போனார் அங்கே என்னை தேமுடுகுடியில் போயிட்டு இருக்கும்போது, இவர் நல்ல பாடகர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படியான பாடுங்களேன். அப்போ அந்த என்னது நீ நினைத்தால் என் நேரத்திலே ஏதேதோ நடக்கும் இந்த பாட்டை பாடினேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு பாட அங்கம் புதுவித மழை இப்படி பாட்டு ரெண்டு பாடிட்டேன். பாடணும் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரத்தானே செய்ய வந்திருக்கிற ரவுண்டில். எனக்கும் தெரியுது ஏதோ சின்னவரு எனக்கு அப்படி இருந்து ஒரு அந்த நாளில் இதில் ஒன்றில் தானே ஒன்றுமே லெட்டரே எழுதணும். அப்போ அட்ரஸ் கிடைச்சி நான் அது கண்டினியூ பண்ண மிச்ச நாளா சுண்டுக்குழியில். ஆமாம், மறக்க முடியாது. அது இப்போ வந்து வல்கர் கீழே கெட்ட நினைவுக்கில் அது இன்னுமே மறக்க முடியாது. நானும் பார்க்குறேன், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த வாரில் போயிட்டாங்களோ தெரியாது. பட் ஒன் டே ஐல் கோ தேர் சொல்லுக்கு அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் இருக்கிறாங்களான்னு. பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லல பார்த்தா எனக்கு பயமில்ல. ஜெயந்தி 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 அவங்களோட பேர் ஜெயந்தி. வந்து நல்ல அழகான பிள்ளை. இல்லை, இவ்வளோ தைரியமாக சொல்றீங்க. வீட்டில் பார்க்க மாட்டாங்களா அவங்க? நான் சொல்லியிருக்கிறேன் தானே வைஃபுக்கு. இல்லை, மேரேஜுக்கு வந்த நேரம் நான் சொன்னேன் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இட்ஸ் பெட்டர் வி ஆர் ஃப்ரீ. அதை வேண்டாம் கட் பண்ணிருக்கேன். சாரி, இல்லாட்டி உங்களுக்கு கேட்பாங்களே இந்த வயசு. இது வந்து 70s நடந்தது தானே. நான் மேரேஜ் பண்ணது 80s. 70s 73 72 74 நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது யாருக்கும் நடக்குது இந்த மாதிரி. இந்த அனுபவம் நடக்கக்கூட நாங்கள் எங்கட இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. என்ன சேர்ந்த உடனே ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம், இல்லாட்டி நம்பர் அனுப்பிட்டு கேட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த லெட்டர் வர அந்த போஸ்ட் கார்டுன்னு ஒன்று, இந்த போஸ்ட் கார்டு வர காட்டி இருக்குது. நான் வந்ததுக்கு அப்புறம் லெட்டரில் ஏதாவது ப்ரைவேட் எல்லாம் லெட்டரில் எழுதுறது. லெட்டரில் பையன் கிழிச்சி போட்டுருவான்னு பையன் இப்படியே டிரான்சாக்ஷன் நடந்து அந்த காப்பிருப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு லெட்டர் எழுதி போட்டோ இல்லை போஸ்ட் கார்டு போட்டு வரும் வரைக்கும் சொல்ல முடியும். உண்மைக்குமே சொல்லப்பட ஒரே கனவு தான் நீ இப்ப கனவுலாம். ஆனா உண்மை சொல்ல நான் அனுபவம் எனக்கு மறக்காது. இன்னும் வரைக்கும் எத்தனோ இன்சிடென்ட் நடந்தாலும் நான் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிக் கொடுங்க. அது அப்படி இருந்து கூட தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வயசு, இப்போ எனக்கு 73ன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு 69ஆவது இருக்கு.
வயசு போயிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு காண ஆவலா இருக்குது. அது வந்து வேற வல்கரா இல்லை கெட்ட விஷயமா இல்லை, ஜஸ்ட் சுவாரஸ்யமான ஆமா பேசா பங்க பழையதெல்லாம் சொல்லலாமே. நாங்கள் இப்படி செஞ்சோம் நினைவு இருக்கா, கீழே விழுந்துட்டு ஒருத்தர் இது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சொல்றதுக்கு முடியும். அந்த மாதிரி சரியான உண்மையை நீங்க கேட்டது நல்ல அனுபவம் தான் அது. நிச்சயமா. அதே மாதிரி இப்ப ஆனா அது அவங்க தமிழ் ஓகே அந்த வயசு அப்படித்தானே. இல்ல அதாவது இந்த வயசுல வந்து அந்த இளமையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான நினைவு இன்னைக்கு நீங்க சொல்ற அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அது சரி, அந்த நாளையில இந்த டூ மச் ஹேண்ட்லிங் ஒன்று ஒரு கணக்கு தான், ஒரு லிமிட் தான் இருக்கு. ஒரு கடிதம் வரும் வரை காத்திரு அதுதான் இருக்கு. நாங்க கடிதம் எது இல்லாட்டி எதையாவது ஒரு படத்துல பேரையாவது எழுதி சேம். ஏனெண்டா இப்ப அவங்க சொல்ல என்ன நீங்க இவ்வளவு போதாதுன்றுவாங்க எழுதியிருக்கிறது. அதுக்கான சும்மா பாட்டுட வரிகள், படத்துல இந்த படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தேன், சாப்பிட்டேன் அப்படின்னு. எனக்கு இந்த அவ்வளோ இந்த நீட்டம் அவங்க எழுதுவாங்க நல்லா. ஒரு வாரத்துக்கான கதைகளை கடிதத்தில். ஆனா சரி, அந்த போஸ்ட்மேன் வர காட்டும் உண்மைக்குமே போஸ்ட்மேன் வந்து சரி சந்தோஷம். இதுல வேற இன்னொரு விஷயம் இருக்கு, எங்கட வீட்டு அட்ரஸ் இல்ல. வீட்டு அட்ரஸ் கொடுக்க இயலாது, கொடுக்க இயலாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கூடத்தானே. சரியா, அதனால மற்ற ஃப்ரெண்டை வீட்டுல கொடுத்துருக்குன்னு சரியான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். ஓகே, அப்ப அந்த காலகட்டத்தில் அப்ப அந்த ஹிந்தி பாடல்களோட ஆதிக்கம் வந்து இருந்துச்சு. ஆமா, ஹிந்தி பாடல்ண்டா தமிழ் சைட்ல இருக்கு இல்ல, தமிழ் சைட்ல இப்பயும் தமிழ் சைட்ல குறவு, சிங்கள சைட்ல இருந்துச்சு. அதுல இனி பாடுறது தான் சொல்லப்போனா. ஆனால் எஸ்பிபியோட பாடல் வந்துச்சு தான் இங்கே தமிழ் சைடில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு. அது கூட உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி பாட்டு எங்களுக்காக இல்லை நேர்களுக்காக ஏதோ நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ எஸ்பிபி பாடின பாடலுக்கு ஹிந்தி இல்லாட்டி எது நல்லா ஒன்று சொல்லுங்களேன். ஹிந்தியில் எஸ்பிபி பாடிய பாடல் இருக்குது, கமலஹாசன் ஒரு பாடத்துக்கு அதான் எக் துஜே கேலி, அதான் ஃபேமஸ். எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்போ இல்லாட்டி வேற என்ன பாடினா வேற ஏதாச்சும் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சது கமலஹாசன் அதுதான் தேரே மேரே பீச்சுமே இருக்குது. அப்புறம் மற்றெல்லாம் முகமது ரஃபி, கிஷோர் குமார் அவங்களோட பாட்டு தான் இருக்கு. அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். அதுக்கு சில பாடல்கள் பீட் இல்லாம இல்லாது, பீட் இல்லாம படிக்கக்கூடிய மாதிரி. அப்ப தேரே மேரே பீச்சுமே பாடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க பேசின அந்த கதைக்கும் இந்த பாடலுக்கும் நீங்க எங்களை அங்கேயே தள்ளுறீங்க 70s. ஆமா, இளமையா தானே. நான் தான் ஆரம்பத்துல இன்ட்ரோ கொடுத்தேன். எங்க இளமை 73 23 இளமை ஊஞ்சலாடுது. 73 23 வயசு பையன் எவ்வளவு சந்தோஷம் அந்த மாதிரி. தேங்க்ஸ், நன்றி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி போட்டு பாடவா? பாடுங்க. एक डोर खींचे तुझा दौड़ा चला आए, एक डोर खींचे तुझा दौड़ा चला आए, कच्चे धागे में बंधा चला आए, ऐसे जैसे कोई ओ ऐसे जैसे कोई दीवाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. Thank you. நீங்க இப்ப அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் தியேட்டர்ல படங்கள் பார்த்துருக்கீங்களா? தியேட்டர்ல தான் எங்கடவே இல்ல நான் கேட்குற தமிழ் படங்கள் சில நேரம் வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். இன்றைக்கு வந்து ஒரு கச்சேரி இருக்கு, இல்லை இன்றைக்கு ஒரு இது இசையமைக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது அதை கட் பண்ணிட்டு எல்லாம் போன மாதிரி ஏதாச்சும் இருக்கா தியேட்டருக்கு? இசை கச்சேரியில கட் பண்றது இல்லை. எங்கட வெட்டிங் ஹவுஸ் அது இது ஏதாவது பொய்ய சொல்லிட்டு அவங்க படத்துக்கு தான். என்ன படம் அப்படி? இதே கணின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கு நான் ஆமா எம்ஜிஆர் படம் உண்டு. இல்லை யாட படம், நான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இல்லை எல்லாட படம் பார்ப்பேன். படம்னா நம்ம கட்டாயம் படம்டா போயிடுவோம். அதுக்கு காசு தேடுறதா பெரிய பிரச்சனை. அந்த டைம் ஒரு டிக்கெட் வந்து ₹1.10 ₹10. இது எந்த காலத்துல சொல்ற 70s 60s. இப்ப நாங்க போனாலும் என்னன்னு தெரியா போட்டாச்சு, இல்லாட்டி யாரா வாங்கி தரோம் போய் பார்ப்போம். ₹1.10 ஒரு ₹2 சேர்த்துக்கொள்வோம்.
ஏன்னா 50 cents ஐஸ் சாக். ஐஸ் சாக் வந்து 50%, இதுக்கு 110. வெளியே வரும்போது அந்த விரலுவெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 10% வேணும். பஸ்ஸுக்கு ஒரு 20%. எங்கிட்ட போனால் 10 20 ₹2 போதும். அந்த கேலரிக்கு போயெல்லாம் என்ன கேட்டால் ஒரு தரக்கா தெரியாமல் போயிட்டேன், காசு இல்லை. அவன் அதான் நெசுக்கிட்டாங்க. இப்போ மாதிரி இப்போ கேலரியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் வர கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இப்படியாவது ஒரு ₹10 சேர்த்துக்கொள்ளும் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம். இன்னொரு சாதாரண விஷயம் சொல்கிறேன், அது கட்டாயம் சொல்லணும். செவ்வாயில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குறதுக்கு இப்படி தான் காசெல்லாம் சேர்த்துட்டு கியூக்கு போகிறதுக்கு நிற்கிற வெளியே 110க்கு. இப்போ கூட ஒரு ஆள் என்ன செய்கிறா, ஒரு கையில் இப்படி வச்சுக்கொண்டு ஒரு டேப் ஒன்றை போட்டு இதை சரியாக குழிக்கு போட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு போட்டதுக்கு டபுள் கிடைக்கும். இழுத்தா அந்த குழியில் இருக்கும். இப்போ இப்படி வந்து ஒரு இலாஸ்டிக் மாதிரி வச்சுருப்பார். இந்த தருவா நாங்கள் இப்படி வச்சுட்டு அந்த குழியில் மாட்டி பட்டுச்சுருந்தா எங்களுக்கு அந்த டபுள் தருவார். அங்கே ஆக்காருக்கார் காசெல்லாம் கொடுக்குறாரு வாரம். பார்த்து ஆஹா இது நல்ல கணக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போகலாம், வாணி விலாஸுக்கு போய் சாப்பிடலாம், எத்தனோ பிளான் எல்லாம் போட்டுட்டு ₹1 தாள் தாருந்துச்சு. அதனால ₹1 தாள் இருந்து ₹1 விளையாண்டேன், போயிடுச்சு. ₹1 இருக்கு, போட்டதை எடுக்கணுமே. கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, எனக்கு தான் வரணும். செகண்ட் டைம் போட்டு ரெண்டு பஸ்ஸுக்கும் காசு இல்லை, படம் பார்க்கறதுக்கும் இல்லை, வெயிலில் நடக்கணுமே வீட்டுக்கு, யார்கிட்ட கேட்குறது? அது என்னன்னு கேட்டால் அவன் தெரிஞ்ச ஆக்கள் தான் அவர் வச்சிருக்கான். அதுவும் மறக்க முடியாது. கடைசி ஜேம்ஸ் பாண்ட் படம் காசை விட்டுட்டு போனதான். நீ ஏமாளிகள் தான், இப்போ அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ இல்லையே, செய்யறாங்க வேற விதத்தில். அப்படியா? டிஜிட்டல் ஆக்கி நாங்கள் நடக்கிற கேஸை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப நன்றி சார், இங்க வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. இறுதியா நிகழ்ச்சி நிறைவடை போது ஏதாச்சும் உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலோட எப்படி நிகழ்ச்சி நிறைய செஞ்சு? பாட்டிலே தான் இருக்குது. ஏன்னா நீ கிட்டார் ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் சொல்லியிருந்தா கட்டாயம் கொண்டாந்து இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். நாங்கள் எப்படியாவது இன்னொரு நாளைக்கு வந்து அது வேற மாதிரி வேற நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் செய்வோம், பாட்டு வச்சு. சரியா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட இல்ல யாரையும் உங்களுக்கு ரிக்வெஸ்டா ஒரு பாட்டு ஒன்று ட்ரை பண்றேன் அப்படியா இருந்தா? இல்லையா ஏதாச்சும் பாட்டு இருக்கா சார்? டிவியில போற படங்கள் எல்லாம் அதான பார்த்தது. 3ஆம் பிறைன்னு ஒரு படம் வந்து கமல் தான், அதான் என்னோட ஃபேமஸ். அதுதான் எனக்கு ஃபேமஸ் படம், ஃபேவரட். 3ஆம் பிறையில இருந்த ஒரு பாடு அது கொஞ்சம் பாடுவோம் இல்லையா? கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ராரிரோ பம் பம் ராரிராரோ ராரிரோ. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் தேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ராரிரோ. கண் அப்படி இழுக்குது. நிச்சயமா ரொம்ப நன்றி சேருங்க வருகிறது. இந்த நிகழ்ச்சியில என்னோடு இணைந்து கொண்டு பல சுவாரஸ்யமான விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான பல கதைகளையும் எங்களோட பகிர்ந்திருந்தார் முபாரக் இலியாஸ் சார் அவர்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு ஆளுமையை உங்களை சந்திக்கும் ஒரு விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதையில் ஈடுபட்ட திவாகர், சுதர்சினி, சஞ்சய், வினீத் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.